பேச்சுவார்த்தைக்கு வருமாறு போக்குவரத்து தொழிற்சங்கங்களுக்கு அமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பேச்சுவார்த்தைக்கு வருமாறு போக்குவரத்து தொழிற்சங்கங்களுக்கு அமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கிறார். பொங்கல் விடுமுறைக்கு பின் பேசி பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பொங்கலை ஒட்டி போக்குவரத்து தொழிலாளர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்திலே ஈடுபட போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். தற்போது தமிழக அரசு அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறது. ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்த நிலையிலே அது தோல்வியில் முடிந்தது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட தற்போது இன்றைய தினம் நடக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் இந்த போராட்டம் என்பது நடத்தக்கூடாது என தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர்கள் தொழிற்சங்கங்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். போதுமான அந்த சம்பள உயர்வு, அதே போல தனியார் மயமாக்க கூடாது, ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான அந்த ஊதிய பலன்கள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், உடனடியாக சம்பள பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை பிரதான கோரிக்கையாக வலியுறுத்தி இந்த போக்குவரத்து சங்கங்கள், குறிப்பாக அதிமுக, அதே போல நாம் தமிழர், பாமக, தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். பொங்கலுக்கு முன்னதாக அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும், இதனால் பொங்கலுக்கு வெளியூர் செல்லக்கூடிய பயணிகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் எனவும் தகவல் வெளியாகி இருந்த நிலையிலே தமிழக அரசு, குறிப்பாக தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் இவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார். மழை வெள்ள பாதிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது, பல்வேறு கடன் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காரணத்தால் தொழிலாளர்கள் தமிழக அரசிற்கு துணை நிற்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். மேலும் உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாகவும், தமிழர் திருநாளாம் பொங்கல் விடுமுறைக்கு பின்பு தொழிற்சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்திட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதி தருவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். எனவே போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தாங்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்வதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.